ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விஸ் செம்மி ரெசிபீஸ். இன்னைக்கு நாம கோவில்னு சொன்ன உடனேயே சாமி ஞாபகம் வருவாங்க. அடுத்து புளியோதரையே தான். புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்விஸ் செம்மி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் செஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போது புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து சுடுதண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு 1.5 கப் அளவுக்கு புளிக்கரைசல் வர்ற மாதிரி அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் தனியா 3 டேபிள் ஸ்பூன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். தனியா நல்லா வாசனை வரவும் மிளகு 1 டீஸ்பூன் போட்டு லேசாக வருங்க. இப்போ இதோட வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு 1.5 டீஸ்பூன் போட்டு அது பொரிய ஆரம்பிக்கும் போது சிவப்பு மிளகாய் ஒரு 5 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க. இப்போ அதே பேனில் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதோட எள்ளு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு வாசனை வர்ற வரைக்கும் வருங்க. இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லேசாக வறுத்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்ச பொருட்களோட சேர்த்து ஆற வைங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சுங்க. இப்போது ஒரு பெரிய பேனில் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. புளியோதரைக்கு நல்லெண்ணெய் சுவையும் கூட்டும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் காயவும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டு பொரிய விடுங்க. இப்போ இதோட உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு வருங்க. இப்போ இதோட வேர்க்கடலை பருப்பு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
இதோட 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 5 காஞ்ச மிளகாய் லேசாக கிள்ளி போட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து லேசாக வதக்குங்க. இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வத்தின பிறகு வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இதோட அரைச்சி வச்ச பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த பொடி ஏன் கடைசியில் சேர்க்கணும்னா, கடுகு வெந்தயம் அரைச்சி சேர்க்கறதால முதல்லையே சேர்த்தா அதோட கசப்பு டேஸ்ட்டை மாற்றிடும். கடைசியில் சேர்த்தா அதோட வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொடியை போட்டோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சரிசி ஏற்கனவே வடித்து ஆற வச்சுருக்கேன். இதோட புளிக்காய்ச்சலை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வாய் ரொம்ப ஊறுது. 1 ஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி வீடியோ போடுறேன். அதையும் ட்ரை பண்ணி காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு காமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்விஸ் எம்மி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.